யார் நிறுத்தினார்? நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிற போது அரசு ஊழியர்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்க உங்க அரசாங்கம் நிறுத்தப்பட்டதா அப்படின்னு கேக்குறேன். நிறுத்தந்து யாரு? டைரக்டா வாங்க. ஓகே, வாக்குறுதியே நிறைவேற்றலன்றீங்க நீங்க. உங்களுக்கு என்னோட பதில் வேணுமா இல்ல நீங்க அவர் பேசுனதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு நான் போகணுமா அப்படி சொல்றீங்களா? இல்ல கேள், நான் கரெக்டா அப்ப நீங்க அமைதியா இருக்கணும்ல, நீங்க அமைதியா இருக்கணும்ல, நீங்க அமைதியா இருக்கணும்ல, நீங்க பயப்படுறீங்க. உங்களுக்கு எவ்வளவு பதட்டம் வருது? இல்ல எனக்கு பதட்டம். நாங்க கேட்ட கேள்வி, முதல் சுற்றுல நான் கேட்ட வெச்ச கேள்வியே அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதை மறைப்பா இருங்க. உங்ககிட்ட தான் வரேன் சார். சார் உங்ககிட்ட தான் வரேன் சார். கல்யாணம் சார் உங்ககிட்ட தான் வரேன். நீங்க அவர் பேசும்போது விட்டு வேடிக்கை பாக்குறீங்க, நான் பேசும்போது ஒரு வரிக்கு வரி உங்ககிட்ட வர என்னங்க வர்றீங்க? நீங்க சொல்லுங்க, உங்க கேள்வி முழுமையா கேளுங்க, அப்புறம் நான் பதில் சொல்றேன். நான் கேள்வி போய் பேச அனுமதிக்கிறீங்க, பிறகு நான் பேசும்போதெல்லாம் குறுக்க வர்றீங்க. நான் கேள்வி கேட்கவே வரல. இப்ப நான் கேள்வி கேட்கவே வரல. உங்களுக்கு என்னென்ன என் மீதான விமர்சனங்களுக்கு உரிமை இருக்கோ எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க அப்புறம் நம்ம பேசுவோம். நீங்க இப்படி பேசுறீங்க. அதுக்குள்ளே வரல சார். கல்யாண சுந்தரம், நீங்க முதல்ல சுற்று எடுத்து பாருங்க. உங்கள்ட்ட எங்கேயாவது தடை இருக்கான்னு எடுத்து பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன். நான் சேலஞ்ச் பண்றேன். கல்யாண சுந்தரம், உங்களோட முதல் சுற்றுல நான் குறுக்கிட்டு இருக்கேன். நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க பாருங்க. போய் பேசுறீங்க. ஆனா நான் எவரிட்ட பேசவே நான் விரும்பல. உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. உங்க கேள்வி முழுமையா முடியுங்க சார். நான் சொல்றேன். வந்து யார் வந்து திமுகவுக்கு எதிரா பேசுறாங்கன்றத நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, திமுகவுக்கு ஆதரவா 3 பேர் பேசும்போது ஆங்கர் பொதுவா தலையிடவே மாட்டார். அவங்க 8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட பேசுவார். ஆங்கர் வந்து ஜஸ்ட் ஒரு தடவை தலையிட்டா ஆச்சரியம். 8 நிமிஷம் ஒருத்தர் பேசலாம். ஆனா திமுக எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா 3 நிமிஷம் அவர் பேசுறாருன்னா 30 தடவை ஆங்கர் தலையிடுவார். நீங்க அந்த மியூட் பண்ணி பாக்குறதுல அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த 3 பேர் பேசும்போது ஆங்கர் தலையிடவே மாட்டார். சரி, இவங்க எல்லாம் டிஎம்கே ஆளு. ஒரு 2 பேர் பேசும்போது ஆங்கர் பூந்து பேசுவார்ல, ஆடியோவே வேணாம் பிரதர். ஆங்கர் பூந்தாருன்னா அவங்க வந்து டிஎம்கே எதிராக பேசுறாங்கன்னு அர்த்தம். 3 நிமிஷம் தான் ஒருத்தர் பேசியிருப்பாரு. மினிமம் 30 குறுக்கீடு இருக்கும் ஆங்கர் கிட்ட இருந்து. அப்ப அவன் டிஎம்கே எதிராக பேசுறான். மறுபடியும் அப்படியே கேமரா கட் பண்ணி மேல போங்க. திமுக ஆதரவு ஒருத்தர் பேசுவார். அவர் ஒரு 4 நிமிஷம் பேசுவார். ஆங்கர் குறுக்கிடவே மாட்டார். நான் சொல்றதெல்லாம் சத்தியம். யூடியூப்ல போய் பாருங்க. நான் சொல்றது உள்நோக்கம்னா நீங்க சொன்னீங்கன்னா நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன். 5 பேரு மறுபடியும் சொல்றேன், மியூட் பண்ணிடுங்க. 8 நிமிஷம் 7 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவாங்க திமுக ஆதரவாளர்கள். ஆங்கர் சைலண்டா இருப்பாரு. எதிர்த்து ஒருத்தர் ஜஸ்ட் பேச ஆரம்பிப்பாரு. அவ்வளவுதான். 30 செகண்ட் தாண்டாதுங்க. 28 செகண்ட்லயே குறுக்கீடு வந்துடும். அவருக்கு 3 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. இதுல என்னன்னா, இந்த திமுகவுல இருந்து வரவங்க கூட சம்டைம்ஸ் சைலண்டா இருப்பாங்க பேசணும்னு. ஆங்கருக்கு பொறுக்காது. அவர் அப்படியே அவருக்கு வந்து அப்படியே புஜபலன் வாங்கல்ல, அப்படியே இதெல்லாம் அவருக்கு வந்து அப்படியே துடிச்சு நிற்கும். காப்பாத்துறாராம். நான் சொல்ல 3 நிமிஷத்துல 30 குறுக்கீடு இருக்கும். நீங்க இது எல்லாத்தையும் மியூட் பண்ணும்போதே மியூட் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆங்கர் குறிக்கிறாருன்னா வெரி குட், இவன் ஆன்டி டிஎம்கே. ஆங்கர் குறிக்கலன்னா இவன் ப்ரோ டிஎம்கே. இந்த லட்சணத்துல இருக்கு உங்க வாதம்.